சேஷுண்ணா இது வரைக்கும் இது மாதிரி ஒரு மேட்டர் நான் கேள்வியே பண்ணல உங்களை பத்தி. ஆனா இப்ப கேள்விப்பட்டேன்னு எனக்கு ஷாக்கிங்கா இருக்குது. ஏதோ ஒரு 8 கல்யாணம் நீங்க ஏதோ பண்ணி வச்சுக்கிறீங்களா? என்னது இது? 8 இல்லப்பா, 10. 10? இது வரலும் ஒரு 10 ஏழை பெண்கள் திருமணத்துக்கு உதவி பண்ணி. சூப்பர். எப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். என்னுடைய சிஸ்டர்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு, அதாவது என் சின்ன அக்கா கல்யாணத்துக்கு வந்து ஒரு கால் பவுன் திருமங்கலியம் வாங்குறதுக்கு கஷ்டம். காஞ்சிபுரத்தில் பெரியவர் மகா பெரியவாள்கிட்ட அந்த திருமங்கலியம் கொடுக்குறா சொல்லி எங்கள் அம்மா இங்கேருந்து காலம்புறம் போயிட்டு ராத்திரி 10-11 மணி இருக்கும் அந்த திருமங்கலியம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த திருமங்கலியம் இன்னும் எங்கள் அக்கா கருத்தில் தூங்குது, இன்னும் இருக்கா. இப்போ நினச்சால்னா 10 பவுன் கூட போடலாம். கடவுள் நல்ல பிரகாரம் வச்சுருக்கான். அன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுற பசங்களை செஞ்சால் நாளைக்கு அந்த பசங்க பெரிய லெவலில் வந்தால் இதை மாதிரி அவங்க 10 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டப்படுறவங்களோட வழி தெரியும். அனுபவிச்சிருக்கேன். சொத்துக்கு லாட்ரி அடிச்சு எல்லாம் ஆயிருக்குமா லைஃப்பில். இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா 28 வயசு ஒரு பொண்ணாடுது. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா, அந்த பொண்ணு வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்களால வேலைக்கு போக முடியல. அம்மா உட்காந்த இடத்துல அப்படியே இருக்காங்க. 2 காலம் அப்படி கரணே வீங்கிருக்கு. எழுந்து நிற்க கூட முடியல. உணர்வு இல்லாமல் இருக்காங்க. பாவம். இந்த குழந்தைய வச்சு நான் கஷ்டப்படுறேன்னு அழகிறாங்க. நேரில் போய் பார்த்தேன் லாஸ்ட் வீக். அந்த அம்மாவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்லி, கவலைப்படாதீங்கம்மா, சத்தியமாக உங்கள் பொண்ணு என் பொண்ணு மாதிரி, உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், நீ எழுந்து நடப்ப, நல்லா வருவேன், உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி என்னுடைய நண்பர் சத்யநாராயணன் மூலமாக அந்த அம்மா இப்போ வந்து காலெல்லாம் நல்லா அசைக்கிறாங்க. அது என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவர்கள் தான் எல்லா உதவியும் பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம சேஷுக்கு இப்போ ரீசெண்டாக மிக்ஸாம் போயில ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு காரு, பைக்கு, ஃப்ரிட்ஜு, வீட்டில் இருக்க எல்லா ஐட்டமும் போயிடுச்சு. அவ்வளோ லாஸு. அதையும் தாண்டி நிறையா நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் லொல்லு சப்பா 20 வருஷம் ஃபங்க்ஷனை ஜாம்னு நடத்தினாங்க ஒரு ஹோட்டலில். அதுக்கு சேஷு தான் எல்லா லொல்லு சப்பா ஆளுங்களையும் கூப்பிட்டு சிறப்பிச்சார். நம்ம கேமராமேன் டைரக்டர்லேருந்து பாக்யராஜ் சார் வந்து எங்களை பெரிய லெவலில் பாராட்டி விருது கொடுத்தாங்க. அதுக்கெல்லாமும் சேஷு தான் காரணம். சூப்பர். எப்படி உங்கள் நண்பர்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயத்துக்கு உறுதுணையாக இருக்காங்களோ, நாங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். எங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பண்ண போகிற அடுத்த கல்யாணத்துக்கு இது டோக்கனா. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மழை வெள்ளம் அண்ணன் சொன்ன மாதிரி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம பாலா ஃபோன் பண்ணி, குக்கு வித் கோமாளி பாலா ஃபோன் பண்ணி, அண்ணா என்னண்ணா வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிதாமண்ணா, என்னண்ணா ஏதாவது ஹெல்ப் வேணுமாண்ணா அப்படின்னா, பாலா இல்லை பாலா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறது நான் கூட சமாளித்து உருட்டி பற்றி பண்ணிப்போம் பாலா. 9 அடி தண்ணி எங்கள் ஏரியாவில். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பாலா. ஆனால் இருந்தாலும் நம்ம ஏரியாவில் ஏரிக்கரில் ஜனங்கள்லாம் இருக்காங்க பாலா. எவ்வளோ பேர்னா இருக்காங்க? ஒரு 110 பேர் இருக்காங்க பாலா. உன்னால் முடிஞ்சது ஆளுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் வந்துட்டான். 110 பேர் குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுத்தான். வந்தான். அதே மாதிரி நான் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டேன். அந்த அரிசி கடைக்கு பேமெண்ட் அவனே அமுச்சு விட்டான். கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் ஆச்சு. கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்தான் பாலா. நீ பெரிய லெவலில் வரணும், வந்து நீயும் அந்த மாதிரி காரியங்களுக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பாக. அதாவது எப்படி எங்களோட நண்பர்கள் நீங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருமே நல்லா வரணும், சப்போர்ட்டா இருக்காங்களோ, அதே மாதிரி எங்களோட அண்டா காக்கா டீம் நீங்க பண்ணக்கூடிய அடுத்த கல்யாணத்துக்கு இப்பவே டோக்கனா ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறோம். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. வாங்க. ஓகே, இது வந்து எங்களுடைய அண்டா காக்கசம் டீமு. ஒரு 20,000 ரூபாய் மதிப்புள்ள புடவைகள் இங்கே இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எந்தெந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய அந்த நல்ல காரியத்துக்கு, நிச்சயதார்த்தம், கல்யாணத்துக்கு இந்த அவங்களுக்கு பிடிச்ச புடவைகள் நீங்கள் கொடுக்கணும். எங்கள் சார் ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்டா காக்கசம் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையணும். உங்கள் மனசுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, அதுக்கப்புறம் கூடி சீக்கிரம் சேசு அண்ணாக்கு அவருடைய 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு எங்களுடைய வாழ்க்கை.